கஷ்டம் எனக்கு புரியுது தர்ஷினி. ஆனா எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. எனக்கு தான் அம்மாவை தவிர வேற யாரும் பெருசா சொந்தம் இல்லை. ஆனா உங்களுக்கு எல்லாம் இருக்காங்க. இருந்தும் இப்படி ஒரு நிலைமைக்கு நான் தானே கொண்டு வந்து நிறுத்திருக்கேன். நீ அப்படி நினைக்கிற? அதுதானே உண்மை. பாரு தர்ஷினி, இப்பயே நம்ம கல்யாணம் பண்ணி புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா வாழ போறது இல்ல. என்ன சொல்றீங்க? ஆமா, நம்ம கல்யாணம் பண்ணி இப்பயே சந்தோஷமா வாழ போறது இல்ல. பின்ன எதுக்காக இந்த முடிவு? என்ன பொறுத்த வரைக்கும் நீ படிச்சுட்டு இருக்க. நீ படிச்சு நல்ல பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ நானும் புருஷன் பொண்டாட்டின்ற உண்மை மத்தவங்களுக்கு தெரியணும். அது வரைக்கும் ஏன் அம்மா அப்பாவுக்கோ என் பாட்டிக்கோ உன்னோட அம்மாவுக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ யாருக்குமே இந்த விஷயம் தெரியக்கூடாது. நான் மத்ததுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கல தர்ஷினி. என்னை பொறுத்த வரைக்கும் நீ யாருக்கும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் முன்னாடி வந்து நிக்கணும். நிப்பேன். நீ நல்லா படி தர்ஷினி. நல்லா படிச்சு நல்ல பொசிஷனுக்கு வரணும். மனசுல இருக்க தாழ்வு மனப்பான்மை இல்லாம இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். நான் அதுதான் ஆசைப்படுறேன். மத்த எந்த சுகத்துக்கும் ஆசைப்பட்டு நான் உன்னை இவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கல. உங்கள மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன். தம்பி, நாளை ஆயிடுத்து. சீக்கிரமா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மாலையை மாத்திட்டு சட்டுப்பட்டுன்னு தாலியை கட்டுங்க. சரிங்க சாமி, அழுகாம இரு. கவலைப்படாதம்மா பொண்ணு. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும். சரிங்க சாமி. எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அம்மா இல்லையா அப்பா இல்லையா நம்ம கல்யாணத்துல யாருமே இல்லையே நினைச்சு கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் சேர்த்துதான் அந்த அம்மாள் இருக்கா. அவ முன்னாடி நடக்கிற கல்யாணம் இது. நீங்க 2 பேரும் நல்லா சேமமா இருப்பீங்க. சரிங்க சாமி, இந்தாங்க மாலையை மாத்திக்கோங்க. இந்த அம்மா பொண்ணு, தாலி கட்டுற நேரத்துல இப்படி சோகமாலாம் இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல. அப்ப நல்லா சிரிச்ச முகமா இருக்கணும். அவர் சொல்றாருல, கொஞ்சம் சிரிக்கலாம்ல. சரி. இப்ப எப்படி அழகா இருக்கீங்க. இந்தாங்க தம்பி, தாலி எடுத்து கட்டுங்க. முடிச்சு போடுங்க தம்பி, போதும். சரிங்கய்யா. ரெண்டு பேரும் நல்லா அழகா இருக்கீங்க. சந்தோஷமா சேமமா இருப்பீங்க. எங்களுக்கு யாரும் இல்லாத சூழ்நிலையில அம்மா அப்பாவா இருந்து கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. ஐயோ, இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க பண்ணாத உதவி ஐயா நான் பண்ணிட போறேன். என்ன சொல்றீங்க? நீங்க பெரிய டாக்டர்னு எனக்கு தெரியும். என்னோட பொண்டாட்டிக்கு ஒரு சூழ்நிலையில உடம்பு சரியில்லாம போயிருச்சு. எத்தனையோ டாக்டர் கைய விரிச்சுட்டாங்க. ஆனா நீங்க தான் என் பொண்டாட்டிய உயிரோட காப்பாத்தி கொடுத்தீங்க. அவ இன்னைக்கு உயிரோட இருக்கானா அதுக்கு நீங்க தான் முக்கிய காரணமே. காசு பணம் இருந்தும் காப்பாற்ற முடியாதுன்ற சூழ்நிலை வரும்போது வர கஷ்டம் நமக்கு தான் தெரியும். ஆனா அந்த கஷ்டத்தை போக்குன சாமி நீங்க. உங்களுக்கு வேணா என்ன ஞாபகம் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு உங்களை நல்லா ஞாபகம் இருக்கு. என் குடும்பம் இப்ப நல்லா இருக்குன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். என் பொண்டாட்டி இல்லாம என் குடும்பமே கிடையாது. நானும் அவளும் இன்னைக்கு நல்லா இருக்கோம்னா அதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க செஞ்ச உதவியை விட நான் செஞ்ச உதவி அவ்வளவு பெருசு இல்லையா. நீங்க சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் தம்பி. இந்த மாதிரி இன்னும் நிறைய குடும்பத்தை நீங்க காப்பாத்தணும். சரிங்கய்யா. என்ன இவ்வளவு நேரம் பொய்யா தானே சிரிச்சிட்டு இருந்தேன். இப்போ பொய் சிரிப்பு மாதிரி தெரியல. எப்படி வேணா தெரிஞ்சிட்டு போட்டோம். இப்ப இருந்து நீயே நானும் ஹஸ்பண்ட் பாய். அது எனக்கு தெரியும். இவ்வளவு நேரம் இந்த அழுகு மூஞ்சி இப்ப எங்க போச்சு? எங்கேயோ போச்சு. இவ்வளவு நேரம் அழுதுட்டு தானடி இருந்த. இப்ப என்ன ஆச்சு உனக்கு? இல்ல, அவர் சொன்னார்ல உங்களை பத்தி. இது மாதிரி நீங்க எத்தனை பேர்ட்ட நல்ல பேர் வாங்கியிருப்பீங்க. எத்தனை பேரோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். அம்மா அப்பா ஆசீர்வாதம் நமக்கு என்னைக்கு வேணா கிடைக்கும். ஆனா இப்படி ஆளுங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நம்ம நினைக்க முடியாத ஒண்ணுதானே. ஆமா, அதான் சந்தோஷமாயிருச்சு. இந்த சிரிப்புக்கு அப்ப இதுதான் அர்த்தம். ஆமா, இவ்வளவு நேரம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அழுதுட்டு இருந்தவ இப்ப தாலி கட்டினானே தைரியம் வந்துருச்சு. எங்க இருந்து வந்துச்சு இந்த தைரியம்? என் புருஷன்கிட்ட இருந்து. நீ என்ன சொன்ன? நான் ஒன்னும் சொல்லலையே. நீ சொன்ன. ஆமா சொன்னேன். அதான் என்ன சொன்ன? அதெல்லாம் ஒரு தடவை தான் சொல்ல முடியும். சொல்றப்பயே கேட்டு அனுபவிச்சுக்கிறேன். திரும்ப திரும்பலாம் சொல்ல முடியாது. அப்படியா?
அப்ப இப்படியே தூக்கி என் வீட்டுக்கு கொண்டு போயிருவேன். ஆஹா வேண்டாம். தெரியுதுல, அப்ப சொல்லு. என் வா. என் புருஷன் சொன்னேன். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் தர்ஷினி என்னை விட்டு விலகவே முடியாது. என்ன பிரச்சனை வந்தாலும் உனக்காக நான் இருப்பேன் தர்ஷினி, உன் புருஷனா. கீழே தரைய பார்த்தது போதும், என்ன பாருங்க மேடம். எனக்கு வெக்கமா இருக்கு. அட அட அட, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னாச்சு? இவ்வளவு நேரம் சந்தோஷமா தானே இருந்த தர்ஷினி. உங்க பாட்டி எந்த கொம்பை வந்தாலும் உன்னையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. இதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் ஆபீஸ் அது ஒண்ணு போதும். நம்ம வேணா வெளியே சொல்லாம இருக்கலாம், ஆனா நம்மளோட கல்யாணத்தை நம்ம சட்டபூர்வமா பதிஞ்சுதான் ஆகணும். அது இருக்கும்போது நம்மளை யாராலையும் பிரிக்கவே முடியாது. சட்டப்படி நீ என்னோட ஒய்ஃப். இதுக்கப்புறம் நானே நினைச்சாலும், ஏன் நீயே நினைச்சாலும் நம்ம 2 பேரும் பிரிய முடியாது. பயப்படாம இரு, நான் இருக்கேன். சரி. இதுக்கப்புறம் என் பொண்டாட்டிய அவன் நிழல கூட யாரையும் தொட விட மாட்டேன். சரி வா கிளம்பு. எனக்கு பயமா இருக்கு. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நம்மளை தவிர இந்த கல்யாணம் நடந்தது யாருக்குமே தெரியாது. அதனால நீ பயப்படாம இரு. யார்கிட்ட எப்போ சொல்லணும்னு எனக்கு தெரியும். அப்போ மற்றவங்களுக்கு தெரிஞ்சா அது போதும். மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இப்பயும். என்ன புரியுதா? புரியுது. சரி வா கிளம்பலாம். அப்புறம் ஒரு விஷயம், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன புரியுதா? யாருக்கும். புரியுது. பாவி, எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு எங்கிட்ட இப்படி கதை சொல்லிட்டு இருக்க. கதை சொல்லல மச்சான், நடந்ததை சொன்ன. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு இந்த கிளவிட்ட ஒன்னும் தெரியாத மாதிரி நடிச்சுட்டா இருக்க. ஆமா. அட பாவி, நான் இப்ப போய் அதுகிட்ட என்னத்த சொல்லுவேன்? நீ எதையும் சொல்ல வேண்டாம், எல்லாத்தையும் நான் பார்த்து இதெல்லாம் செஞ்சுட்டு இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்றியடா. அப்புறம் ஏன்டா என்கிட்ட சொன்ன? ஏன்னா நீ என்னடா உயிர் தோழன். ஆமா, இது எனக்கு வந்து வாயில. ஏய், அமெரிக்கால இருந்தவன் மாதிரியா நீ பேசுற பேச்சுக்கு என்னை என்னடா சொல்ற? யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு கடைசியில ஏன் மண்டையில போட்டுட்டேல. இப்ப நான் என்னடா பண்ணுவேன்? நீ எதுவும் பண்ணாம இருந்தா அதுவே எனக்கு போதும். யார்கிட்ட எப்ப சொல்லணும்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் அந்த கிழவி எத்தனையோ பொண்ணு வேணா பார்க்கட்டும், என்ன வேணா பண்ணட்டும், ஐ டோன்ட் கேர். என் மண்டையிலடா வந்து உருட்டும். நான் சொல்றதை மட்டும் நீ செய். நீங்க என்ன செய்யணும் சொல்றேன். அப்போ நம்ம டாக்டருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இவரு எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு. இவ்வளவு பெரிய ஆளு ஒரு சாதாரண பொண்ணுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அப்பாவோட பிசினஸ பார்க்க பிடிக்கலன்னு தான் இங்க வந்து அவர் சிஎம்மா படிச்சு டாக்டர் ஆயிருக்கு. இப்படி ஒரு ஆளு இப்படி ஒரு முடிவு எடுப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. இந்த பொண்ணு உண்மையிலே லக்கியான பொண்ணு தான். தாரணி, நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் டாக்டர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நான் பேசினதெல்லாம் கேட்டிருப்பாங்களோ? என்ன விஷயம்? டாக்டர், உங்களை பார்க்க ஒய்ஃப். என்னது? இல்ல, ஒரு பொண்ணு வந்திருக்கு. பொண்ணா? யாரு? தர்ஷினி. தர்ஷினியா? சரி வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். ஆமா, நீங்க எதுக்கு வாயை பொளந்துட்டு இருக்கீங்க? நீங்க வந்தா வாயை பொளந்துட்டு இருக்கீங்க. ஸ்டூபிட். சாரி டாக்டர். கெட் அவுட். இங்க அவங்கள வர சொல்லுங்க தாரணி. ஓகே டாக்டர். இந்த பொண்ணையும் பால் குடிக்குமா நினைச்சேன், ஆனா பீரே அடிக்கும் போலயே. என்னடா அதெல்லாம்? என்ன நடக்குது? ஹாஸ்பிட்டல் வந்து பாக்குற அளவுக்கு அவ இங்கெல்லாம் வரமாட்டா. வந்திருக்கானா ஏதோ ஒரு விஷயமா தான் இருக்கு. பாக்குறது இருக்கட்டும், இடத்த காலி பண்றியா? இடத்த நான் காலி பண்ணணுமா? ஆமா, நீ தான் காலி பண்ணணும். நாங்க இளம் ஜோடிகள். நல்லா சொல்லுவடா. இப்பதான் கல்யாணம் வேற ஆயிருக்கு. அதுக்கு உங்களுக்குள்ள பிரைவசி வேணும்ல. அப்பப்ப டச்சிங், கிஸ்ஸிங். இது என்ன ஹாஸ்பிட்டலா இல்ல ஹோட்டல் ரூமாடா? ஏச்சிப்ப போறேன் போய் தொலைறேன். நீலாம் வச்சுக்கிட்டு ஏச்சிப்ப உனக்காக அங்க இருந்து இங்க வந்தேன் பாத்தியா? என்ன சொல்லணும்? சரி கிளம்பு. அப்பேற்பட்ட அழகி யாருன்னு பாக்கணும். வரலாமா? உள்ள வந்துட்டு நான் என்ன வரலாமான்னு கேள்வி. நல்ல பிள்ளையாதான் இருக்கு. வா, இது ஒரு கேள்வியா? இது யாரா இருக்கும்? எங்க பாக்குறா? பாவி, நீ இன்னும் போகலையா? டேய் மலை மாடு, என்னடா மச்சான்? நான் கிளம்ப சொன்னேன். இல்ல, நீ கல்யாணம் பண்ணிருக்க பொண்ணு யாரு பாக்கலன்னு தான் பாத்துட்டேவ. உளராம இடத்த காலி பண்ணு. சரி. இவன் என்ஜாய் பண்றியா? நம்ம இன்னைக்கு என்ஜாய் பண்ண போறோம். தான் போயிட்டான்ல. வா. என்னங்க மேடம், புதுசா ஹாஸ்பிட்டல்ல வந்திருக்கீங்க? இல்லனால நான் இங்க வந்ததே இல்ல பாருங்க. மேடம்க்கு இங்க என்ன வேலை? அவங்க
அவங்க யாரு? அவ என்னோட ஃப்ரெண்டு. உங்களுக்கு ஃப்ரெண்டெல்லாம் இருக்கா? ஏம்மா எனக்கு ஃப்ரெண்டெல்லாம் இருக்கக்கூடாதா என்ன? சரி உட்காரு, சொல்லு என்ன விஷயம்? ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லாம தான் இவ்வளோ தூரம் வந்தேன். எதுக்கு இப்போ சிரிக்கிற? ஒன்றும் இல்லையே. ஃப்ராடு சரியான ஃப்ராடு. நானா? என்ன நானா? நீ எதுக்கு வந்த? உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு. ஃப்ராடு. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த அப்படி இப்படின்றது, கல்யாணம் ஆனானே என்ன வேலை பார்க்குற நீ? இப்போ லைசன்ஸ் இல்ல, இப்போ லைசன்ஸ் இருக்குல்ல. ஆமா, பெரிய லைசன்ஸ். லைசன்ஸ் வச்சு என்ன பண்ண? அது வெறும் டம்மி. வண்டி இன்னும் ஓடலையே. என்னது? ஒன்றும் இல்லை. என்ன நீங்களே பேசிக்கிறீங்க? இந்நேரம் இங்கே என்ன பார்க்கறதுக்காக நீ அவ்வளோ தூரம் இருந்து வந்த. ஆமா. என்ன போமா? பாத்தீங்களா பாத்தீங்களா என்ன பாத்தீங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை பார்க்க நான் ஓடி வந்திருக்கேன். உன்னை யாரு ஓடி வர சொன்னது? இதுக்குத்தான். எதுக்குதான்? கல்யாணம் முடிஞ்சோடனே உங்க வேலையை காட்டுறீங்க பாத்தீங்களா? ரொம்ப பிகு பண்றீங்க. யாரு? நானு? நீங்க தான். சரிதான். மேடம் எதுக்கு வந்தேன்னு சொல்லவே இல்லையே. உங்களை தேடி வந்தேன் பாத்தீங்களா? நான் கிளம்புறேன். சரி கோவப்படாது. எனக்கு உனக்கு எனக்கு உங்க ஞாபகமாவே இருக்கு. என்னால நிம்மதியா கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்கவே முடியல. என்னடி சொல்ற? ஏன் அப்படி? தெரியலையே. நீங்க தான் டாக்டர் ஆச்சே, ஏன் அப்படின்னு கொஞ்சம் சொல்லலாமே. நான் டாக்டர் தான், மைண்ட் ரீடிங்லாம் நான் படிக்கலையே. என்னது? ஒன்றும் இல்லை. உனக்கு வந்திருக்கிறது ஜஸ்ட் இன்ஃபேக்சுவேஷன். இவங்க நம்ம கூட இருந்தா நல்லா இருக்குமேன்ற ஒரு எண்ணம் தான். அப்படியா? அப்படித்தான். நமக்கு கல்யாணம் ஆனதுனால கூட இப்படி இருக்கலாம். ஒருவேளை கல்யாணம் ஆகலன்னா இப்படி இருந்திருக்காதோ? ஆண்டவா, இவளுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? எனக்கு இதுக்கு ஒரு முடிவு வேணும். எனக்கு உங்க ஞாபகமே வரக்கூடாது. நான் நல்லா படிக்கணும். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. ஏன் ஞாபகம் வரக்கூடாதுன்னு என்கிட்டே வந்து கேக்குற பாரு. என்ன ஒரு அறிவு. சொல்லுங்க. என் ஞாபகம் வரக்கூடாதுன்னா என்னைய பார்க்காம இருக்கணும், என்ன நினைக்காம இருக்கணும். அதுதான் முடியலையே. என்ன தாண்டி பண்ணணும்ன்ற? எனக்கு உங்க ஞாபகம் வரக்கூடாது, உங்களை பார்த்துட்டே இருக்கணும், ஆனா நல்லா படிக்கணும். கிட்ட என்னையே குழப்பி விட்டுருவா போலயே. இவ்வளவு நாள் டிப்ரெஷன்ல இருக்கேன்னு உசுர வாங்கினா, இப்ப என் ஞாபகம் வரக்கூடாதுன்னு உசுர வாங்குறாளே. என் ஞாபகம் வரக்கூடாது அப்படிதானே? ஆமா. அப்ப ஒரு வழிதான் இருக்கு. சொல்லுங்க. பேசாம ஜெயில இருக்க உன் மாமனை வெளியே இறக்கிருமா? என்ன நக்கலா? பின்ன என்னடி நீ பேசுறதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா சொல்லு. என்ன பார்த்துட்டே இருக்கணுமா, என் ஞாபகம் வரக்கூடாதா, ஆனா நல்லா படிக்கணுமா? இல்ல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு உங்க ஞாபகம் வரக்கூடாது, ஆனா உங்களை பார்க்கணும், நல்லாவும் படிக்கணும். சோ கடவுளே, இவ்வளோ காப்பாத்துறேன்னு நினைச்சு நான் மாட்டிக்கிட்டேன் போல. என்னது? ஒன்னும் இல்ல. என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஐயோ கடவுளே, பேச்சுலரா இருந்தப்ப கூட கொஞ்சம் ஃப்ரீயா இருந்த மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ கட்டிக்கிட்டு நான் என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு. இத்தனைக்கு இவ என் கூட கூட இல்ல, அப்படியே எனக்கு இப்படி. எனக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு நீங்க தனியா பைத்தியம் மாதிரி பேசுங்க. பைத்தியம் மாதிரி பேசுறேனா? இங்க பாரு, உன்னோட எதிர்காலத்தை நீ நினைச்சு படி. உன்னை அசிங்கப்படுத்தினவங்க, உன்னை அவமானப்படுத்தினவங்கள நீ மைண்ட்ல வச்சுக்கிட்டா என்னோட ஞாபகம் உனக்கு வராது. எப்படியாவது படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைச்சா இந்த நினப்பெல்லாம் தூசு மாதிரி. புரியுதா? புரியுது. உங்க ஞாபகம் வரும்போது இதை என்னோட மைண்ட்ல ஏத்திக்கிறேன். புரிஞ்சா சரிதான். சரி, நான் கிளம்புறேன். நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. வந்த வேலை முடிஞ்சிருச்சா? அதுக்குள்ளேயுமா கிளம்புற? பின்ன இன்னும் கொஞ்ச நேரம். என்னது? ஒன்னும் இல்லம்மா தாயே. சிஸ்டர், நான் தர்ஷன் டாக்டரை பார்க்கணும். என்னாச்சு? சரவணன குரல் மாதிரி கேக்குது. நீ அவங்கள நினைச்சிட்டே இருந்திருப்ப, அதனால அப்படி கேட்கும். இல்ல, எனக்கு நல்லா தெரியும். சரவணனா தான். டாக்டர். சொல்லுங்க தாரணி. டாக்டர், தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. சரவணன் ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. உள்ள அனுப்புங்க. உள்ள அனுப்பவா? இருக்கு, நான் மண்டை கலண்டுருச்சா? ஓகே டாக்டர். என்னாச்சுமா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன், உள்ள அனுப்புங்கன்னு சொல்றீங்க. அதனால என்ன, நீ என் பொண்டாட்டி தானே. கொழுப்பு உங்களுக்கு. அவர் மட்டும் நீங்க பார்த்தாரு, அவ்வளவுதானா? நீ எதுக்கு இங்க வந்தா வச்சா செஞ்சானே கேள்வியா கட்டி என்னை கொன்றுவார். பரவாயில்ல, உடம்பு சரியில்லைன்னு சொல்லு. என்ன பார்த்தா உடம்பு சரியில்லாத பிள்ளை மாதிரியா இருக்கு. வாங்க சரவணா. இவ்வளவு பயப்படுறவ எதுக்காக என்ன பார்க்க வரணும்? டாக்டர், வாங்க சரவணன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், உட்காருங்க சரவணன். இல்ல பரவாயில்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்படியா? எனக்கு கல்யாணம், நீங்க உங்க ஃபேமிலியோட கண்டிப்பா வந்துடணும். அதுக்கு என்ன, கண்டிப்பா வந்துடுறோம் சரவணன். மறக்காம எல்லாரையும் கூப்பிட்டு வந்துருங்க, ஃபேமிலியோட வந்துடணும். ஃபேமிலியே அங்கதான் இருக்கு. என்ன டாக்டர்? கண்டிப்பா ஃபேமிலியோட வந்துருவோம் சரவணன். ஓகே டாக்டர், நான் கிளம்புறேன். எத்தனை தடவை சொல்றது? தர்ஷன் கூப்பிடுங்க, டாக்டர் டாக்டர்னு கூப்பிடாதீங்க சரவணன். ஓகே தர்ஷன். பேசாம மச்சான் கூப்பிடுங்களேன். கொஞ்சம் கூட அறிவே இல்லை. என்ன தர்ஷன்? இல்ல, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு தானே, அதான் மச்சான்னு கூப்பிடுங்களேன்னு சொன்ன. அப்படியா? ஆமா, அதெல்லாம் நமக்கு வராது தர்ஷன்.
கூடிய சீக்கிரம் கூப்பிடுற நிலைமை வரும். என்ன தர்சன்? ஒன்றும் இல்லை சரவணன், நாங்கள் ஃபேமிலியோட வந்துடுறோம். ஓகே, நான் கிளம்புறேன். இருங்க சரவணன், டீ காஃபி ஏதாச்சும் குடிச்சிட்டு போங்க. இவரே போறேன்னு சொன்னாரு, இவரை விட மாட்டார் போலயே. இல்லை பரவாயில்ல தர்சன், உங்கள் வீடு எனக்கு தெரியாது, அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். அப்படியா? ஒரு நாள் உங்களை எங்கள் வீட்டுக்கு கூட்டு போகிறேன். ஓகே தர்சன், ஒரு நாள் என்ன ஒரு நாள் உங்களுக்கு கல்யாணம் முடியட்டும், விருந்தே வச்சிடுறேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம் தர்சன். இல்லை, நானும் உங்கள் ஃபேமிலி மாதிரி தானே, அதனால உங்களை வீட்டுக்கு கூட்டு போய் விருந்தே வச்சிடுறேன். ஓகே தர்சன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு வேற பந்தக்கால் ஊண்டணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓ அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லை. அதான் சொன்னேனே, நாளைக்கு நீங்க கண்டிப்பா வரணும். ஓகே வந்துடுறேன். இப்ப நீங்களும் எங்க ஃபேமிலியில ஒருத்தர்னு சொன்னீங்களோ, அப்ப இருந்து நானும் முடிவு பண்ணிட்டேன், நீங்களும் எங்க ஃபேமிலியில ஒருத்தர் தான். நீங்க என்ன முடிவு பண்றது? நான் என்னைக்கோ முடிவு பண்ணிட்டேன். ஓகே சரவணன். அம்மா தர்ஷினி என்ன பண்றாங்க? பாவி, என்ன பார்க்காத மாதிரி எப்படி நடிக்கிறாரு? நல்லா இருக்கா தர்ஷன்? அம்மா அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட்டாங்கல்ல? ஆமா, நான் எப்படி வெளியே வந்தான்னு தான் எங்களுக்கும் தெரியல. ஒரு நாள் பூரா அழுதா, அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, அவளே நார்மல் ஆயிட்டா. அதுதான் என்ன காரணம்னு தெரியல. நான் தான் காரணம், வேற என்ன காரணம்? சரிங்க தர்ஷன், நான் நின்று பேசினா பேசிட்டே இருப்பேன். நான் கிளம்புறேன். நாளைக்கு காலையில கண்டிப்பா நீங்க வந்துடணும். சரிங்க சரவணன். எப்படி தப்பிச்சேன்? என்ன சிரிப்பு? இல்ல என்ன சிரிப்பு? இல்ல ஒண்ணும் இல்ல. அது அப்பா என்ன? இல்ல, நான் தான் இங்க எல்லாத்தையும் மிரட்டுவேன். இங்கே வந்து நீ என்ன மிரட்டுற பத்தியா? அதுக்கு பேர் தான் சார் பொண்டாட்டி. சிங்கமாவே இருந்தாலும் பொண்டாட்டிக்கு பயந்துதான் ஆகணும். சரிங்க பொண்டாட்டி. இது எவ்வளவு கொழுப்பு! நான் பக்கத்துலதான் இருக்கேன், தர்ஷன் என்ன பண்றாருன்னு அவர்கிட்டயே கேக்குறீங்க பாத்தீங்களா? என்ன, உன்னை பத்தி கேட்கலன்னா அவருக்கு டவுட் வந்துடாது? ஆமா, டவுட் வருது. என்ன சரவணன்? போச்சு போச்சு. ஏன் உங்களுக்கு இவ்வளவு கொலவெறி? என்ன கொலவெறி? மாட்டி விடுறதுல அவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு? ஆமா, மாட்டி விடுறாங்க. போடி போய் படிக்கிற வேலையை பாரு. அதைத்தான் பார்க்க போறேன். பாத்தியா, உங்க அண்ணன் நமக்கு இன்விடேஷன் வச்சிருக்காரு. நமக்கு இல்ல, உங்களுக்கு. நான் அங்கதானே இருக்கேன். என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? இன்விடேஷன் கொடுத்து ஃபேமிலியோட வந்துடணும்னு சொல்றாரு. ஆமா, ஃபேமிலியோட வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஃபேமிலினா என்ன? நீயும் நானும் தான். அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் ஒரு குட்டி பாப்பா. அம்மா மூஞ்சி. நான் உன் புருஷன். ஆமா, யார் இல்லன்னு சொன்னா? ஆஹா, உன் கழுத்துல தாலி கட்டவும் உனக்கு கொழுப்பு கூடி போச்சு. அதுக்கு என்ன பண்ணணும்ன்றீங்க? கொழுப்பை குறைச்சா சரியா இருக்கும். ஆஹா, ஆமா. சரி, நான் போயிட்டு வரேன். ஆமா, ஃபேமிலியோட வர சொல்லி இருக்காரு. என்ன பண்ணலாம்? ஃபேமிலியோட போங்க. இப்ப நீ தான் வரணும். ஃபேமிலினா நான் கிடையாது. உங்க பாட்டி இருக்காங்களா, உங்க பாட்டி. உங்க பாட்டியும் நீங்களும். அம்மா, அதை கூட்டு வர்றதுக்கு நான் வராமலே இருக்கலாம். சரி, நான் கிளம்புறேன். நீங்களாச்சும் உங்க பாட்டியாச்சு. எனக்கு பயமே இல்லாம போயிருச்சு. நான் டாக்டரோட பொண்டாட்டியாக்கம். எனக்கு இனிமே யார பார்த்தா பயம் இல்ல. நான் கிளம்புறேன். சரி, பார்த்து போ. அவன் நான் டிராப் பண்ணவா? எதுக்கு? யாரும் பார்த்து உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கவா? பேசாம நீங்க இங்கே இருங்க, நான் கிளம்புறேன். சரிங்க மேடம். டாடா. சின்ன பிள்ளை பத்தி அப்படியே இருக்கு உங்களுக்கு. ஹலோ சார், நான் என்ன சின்ன பிள்ளை தான். சரிங்க மேடம், இடத்த காலி பண்ணுங்க. நாள் சொல்லாட்டியா நான் இங்க இருந்து போப்பாதான் போறேன். சரி, கிளம்புங்க. தர்ஷினி, நீ தானா இது? நீ இவ்வளவு சேஞ்ச் ஆவேன்னு தெரிஞ்சா முன்னாடியே உன் கழுத்துல தாலி கட்டியிருப்பேன். எப்படி நீ என் வீட்டுக்கு வரப்போற? வருவ கூடிய சீக்கிரம். போதும்லண்ணே. போதும்பா போதும்பா, இன்னும் கொஞ்சம் மேல ஏத்தவா. இல்லையா, போதும் போதும், கரெக்டா தான் இருக்கு. சரிங்கண்ணே. தம்பி பார்த்து அப்படி நிக்கிறீங்க. ஓகே சார், பரவாயில்ல. அர்ஜுன், சொல்லுங்கண்ணே. வெளியில எப்படி போகுது அர்ஜுன்? நல்லா தானே போகுது. வெளியில முடிஞ்சிருச்சு, இன்னும் வீட்டுக்குள்ள மட்டும்தான். அப்படியா, சரிப்பா. கொஞ்சம் பார்த்து பொறுமையாவே பண்ணுங்க, ஒன்னும் அவசரம் இல்லை. சரிங்கண்ணே. அப்புறம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோன்னே. அதெல்லாம் வந்தோடனே சாப்பாடு போட்டாங்க, அதெல்லாம் எந்த குறையும் இல்லைன்னு. சரிப்பா சரிப்பா. சரி, பார்த்து பண்ணுங்க, ஒன்னும் அவசரம் இல்லை, பொறுமையாவே பண்ணுங்க. சரிங்கண்ணே. மேல ஏறப்ப கொஞ்சம் பார்த்து ஏற சொல்லுங்கப்பா. சரிங்கண்ணே, அது ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிப்பா. கொஞ்ச நேரம் கையை ஆட்டாம வச்சிருங்க, சரியா? சரிடி. அவளுக்கு வச்சு விடு, எனக்கு வேண்டாம். சும்மாவே வாமிட்டா வருது, இத வச்சுக்கிட்டு அவ்வளவுதான். நீ கொஞ்ச நேரம் வச்சுக்கங்க. இல்லம்மா தாயே, உன் பெரிய அன்னைக்கே வச்சு நீ அழகு பாரு. பொம்பளை பிள்ளைங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க. ஆமா, உனக்கு வச்சுடவா? எனக்கு வேணாண்டியம்மா தாயே, போய் வேணா உங்க அம்மாக்கு வச்சு விடு. என்னை வழக்க மாத்த கொண்டு அடிக்க. அருந்த வாடு, என்னடி பண்ணிட்டு இருக்க என் பொண்டாட்டிய? மாமா, அப்பா, உன் பொண்டாட்டிய நாங்க ஒன்னும் கடிச்சு தின்றல. மெஹந்தி தான் வச்சிருக்கோம். மெஹந்தி நீ வச்ச? அப்ப நல்லாவே இருக்காதே. பார்த்தேன், நல்லா இல்ல. தான் பார்த்துட்டு தானே இருக்கேன். அண்ணி, நல்லா இல்லையா? கொண்டாங்க, நான் கழுவி விட்டுறேன். அவரு கிடக்காரு, சூப்பரா இருக்கு சொல்லலாம். கேட்டியாப்பா தம்பி, உனக்கு பிடிக்கடிப்பா. கொழுப்பு உனக்கு யாருக்கு? எனக்கு. உனக்கு தான் கொழுப்பு. சரிமா தாயே, எனக்கு தான் கொழுப்பு. மாமா, டாக்டருக்கு பத்திரிக்கை வைக்கணும்னு சொன்னீங்க, வச்சுட்டீங்களா? வச்சாச்சுமா. சரி. அஸ்வின் அங்க தென்றல் நாளைக்கெல்லாம் பந்தக்கால் உண்ட போறோம்ல, அதான் அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்க போயிருக்காங்க மாமாவும் அஸ்வினும். அப்படியா? சரிம்மா.
மாமா நாளைக்கு அப்படியே பந்தக்கால் ஊடுனதுக்கு அப்புறம் மலருக்கு வளையல் போடணும்னு சொன்னாங்க. வளையல் தானே, டஜன் கணக்குல போட்டுருவோம். சொல்லுடி என் செல்லம், உனக்கு எத்தனை டஜன்ல வளைவி வேணும்? நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்க. என் பேரண்டி எவ்வளவு ஆசையா உனக்கு எவ்வளவு டஜன் வேணும்னு கேக்குறான். நீ என்னடா திட்டுற? போங்க பாட்டி, எல்லாரும் இருக்காங்க எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க. ஏன் புமாரி, என் பொண்டாட்டிக்கு கல்யாண கலை வந்துருச்சுல? ஆமா ஆமா, அதெல்லாம் எப்பயா வந்துருச்சு, நீ இப்பதான் பாக்குறியா? பூமாரி நீயுமா? சும்மா நீ சும்மா சும்மா நீங்க போங்க, உங்களை அத்தை ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தாங்க. யாரு? என்ன? ஆமா. சரிங்க மேடம், நான் கிளம்புறேன். மாமா உன்னை எவ்வளவு அழகா கூப்பிடாரு, உனக்கு கிராக்கியா இருக்கு. ஆமா கிராக்கியா இருக்கு. போடி என்கிட்ட. இந்த அஸ்வினா இருக்கானே வரட்டும் இன்னைக்கு. ஹாய் செல்லக்குட்டீஸ், சாரி 2 நாளா வீடியோ போட முடியல, மன்னிச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.